இந்த தற்கொலைன்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? நெறைய பேர் பேசியிருக்காங்க. நெறைய கேட்டுட்டு தான் இருக்கோம். திருப்பி இன்னைக்கு என்னுடைய அந்த மியூசிக் ஃபீல்டுல ஒரு இளம் ஒரு இளம் ஒரு வாலிப பையனுடைய ஒரு தற்கொலை விஷயம் தெரிஞ்சது. ஏங்க வாழ்றது ஒரு வாழ்க்கைங்க. கடவுள் குடுத்த வாழ்க்கை, கடவுள் குடுத்த உயிர நம்ம எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. ரைட்ஸே கிடையாது. எப்படிங்க வந்து தற்கொலை பண்ண முடியும்? தற்கொலை பண்ணணும்னு எவனா நெனச்சவன பொலேர்ன்னு அறையணுங்க. சும்மா ஒரு ஒரு அற விடணும். சும்மா இந்த மாரி வந்து இந்த அட்வைஸ் பண்ணிட்டு, இந்த தற்கொலைய வந்து என்னன்னு சொல்றது? அவங்கள வந்து க க கன்வின்சிங் பண்ற மையம், இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. இப்படி யோசிப்போமா ஒரு வேள தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்கல்ல, அவங்க ஃபேமிலிக்கு வந்து நம்ம எதுவுமே குடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வரலாமா? பைத்தியக்காரத்தனமா இல்ல. ஆல்ரெடி வந்து பெத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்கள வந்து பால் ஊட்டி, சீராட்டி, வளர்த்து, படிக்க வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இதுங்க வந்து லவ் ஃபெயிலியரு, இந்த மார்க் இவ்ளோ குறைஞ்சு போச்சு, இந்த விஷயம், அந்த விஷயம், ஒரு வீணா போன விஷயத்துக்குலாம் வந்து அதாவது லைஃப்ப வந்து ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம ஒரு கோழைத்தனமா தற்கொலை பண்றவங்கலாம் வந்து கொலை பண்ண எப்படி கொலை பண்ண முடியும்? தற்கொலை பண்ணாலே செத்து தான் போயிருவாங்கல்ல. இது விளையாட்டு இல்லைங்க. விளையாட்டு இல்ல. இந்த இந்த பதிவ வந்து எவ்வளோ சீரியஸா எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. ஒண்ணு பண்ணலாங்க. 85% ஆஃப் த தற்கொலை பார்த்தீங்கன்னா, ஒரு தனிமையினால நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஆய்வு சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பசங்க தற்கொலைங்கிறது சின்ன பசங்க தான் பண்ணுங்கிறது இல்ல. மேபி இப்படி பண்ணலாம். அதாவது தனிமையில விடாம, யாராவது தனிமையாவே இருந்தாங்கன்னா, நம்ம பையனோ, பொண்ணோ வாட்டெவர் ஹூஎவர் இட் மே பி தனிமையா இருந்தாங்கன்னா, ப்ராபப்ளி அவங்கள முதல்ல ஏன் தனியா இருக்க? என்ன விஷயம்? அப்படின்னு கேட்டு, அந்த டைம்ல வேணா கவுன்சிலிங் பண்ணி அவங்கள சரி பண்ணி, இல்ல அவங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட பேசி அப்படி பண்ணலாம். ஏன்னா 85% ஆஃப் த பீப்பிள் வந்து தற்கொலை பண்றதுக்கு தனிமை தான் காரணம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. மேபி அத ட்ரை பண்ணலாம். பட் வாட் எவர் இட் மே பிங்க. அருமையான வாழ்க்கைங்க. அடுத்த செகண்ட் என்ன அடுத்த செகண்ட் கடவுள் நெனச்சாருன்னா, அவரே கூட்டு போயிருவாரு. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்மள கஷ்டப்படுத்திக்கணும்? அருமையான வாழ்க்கைங்க. ரசிச்சு சந்தோஷமா வாழ வேண்டிய இந்த வாழ்க்கைய நம்ம இந்த மாரி வந்து ஒரு அகால மரணம் அப்படிங்கிற வார்த்தைய வச்சு நம்ம வந்து வீணடிக்க கூடாது. தைரியமா வாழுங்க. சும்மா இந்த இந்த கை இல்லாதவங்க வீடியோ, கண் இல்லாதவங்க வீடியோ போட்டு பார்த்தீங்களா, அவங்களே வந்து எவ்வளோ தைரியமா வாழ்றாங்க. அப்படிலாம் வந்து இனிமே நான் போட தேவையில்ல. அவங்களே என்ன அவ்வளோ அவங்கலாம் வந்து கடவுளுடைய குழந்தைகள். கை இல்லாதவங்க, கண் இல்லாதவங்கலாம் அவங்கலாம் கடவுளுங்க. நம்ம போற்றி பாராட்டணும். அவங்கள இந்த மாரி விஷயத்த கம்பேர் பண்ணக்கூடாது. தற்கொலை செய்றவங்க வந்து கோழைகள். கோழைகளின் உச்ச கட்டம் தற்கொலை. தயவு செய்து வந்து அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. தைரியமா வாழ கத்துக்கோங்க. எல்லாருக்கும் கஷ்டங்க. எனக்கு கஷ்டம் இருக்கு, உங்களுக்கு கஷ்டம் இருக்கு. எல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் கஷ்டம் இருக்கும். ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கும் கஷ்டம் இருக்கும். நம்ம உயிரை மாய்த்துக் கொள்வது ஒரு தீர்வு கிடையாது. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு அந்த ஒரு உத்வேகத்த குடுக்கும். சந்தோஷமா வாழுவோங்க. ஈவன் ஸ்கை இஸ் நாட் அவர் லிமிட். ஓகே?